அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரையிட தித்தோ என்ற பாரதியின் வைர வரிகளோடு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். பாரதி எத்தனையோ வரிகளை எழுதியிருக்கிறான். ஆனால் நான் ஏன் தெரியுமா இந்த வரிகளை தேர்ந்தெடுத்தேன்? ஏன்னா இன்னைக்கு அக்னி குஞ்சுகளுக்கு முன்னாடி நான் நின்று பேச போறேன்றதுனால தான் அக்னி குஞ்சுகளேன்னு உங்களை வணங்கி நான் ஆரம்பிக்கிறேன். இந்த அக்னிக்கு நடுவில் நெருப்புடா, நெருங்குடா பார்ப்போம். நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் நடக்குமா? நினைக்க முடியுமா? திசை மாறுமா? நாங்கள் திட்டமிட்ட பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு பேச வாய்ப்பு தந்த நடுவரையா அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து நேரடியாக தலைப்புக்குள்ள வந்துடுறேன். நாங்கள் ஏதோ திசை மாறி போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இருவர் நிறைய பேசியிருக்காங்க. தெரியாமல் கேட்குறேன், நீங்கள் என்ன வாய்ப்புகளை எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டீங்க? அந்த வாய்ப்புகளை நாங்கள் கப்புன்னு கேட்ச் பிடிச்சி நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டுட்டோன்னு மட்டும் சொல்லுங்கள். ஒன்றுமே கொடுக்கல. இவங்க இளைஞர்களாக இருந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கோட்டை விட்டுட்டாங்க. இப்போ விட்டுட்டு எங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டு தானேம்மா? ஒன்றும் இல்லைங்க, சவால் விடுறேன். நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு இங்கே ஒரு வேலை வாய்ப்பு முகாமை ஏற்படுத்த சொல்லுங்க, இல்லை ஒரு போலீஸ்க்கு செலக்ட் ஆகிற ஒரு தேர்வை ஏற்படுத்த சொல்லுங்க, இல்லை இராணுவத்தில் சேருவதற்கு ஒரு திட்டத்தை ஏற்படுத்த சொல்லுங்க. என் மாணவிகள் எத்தனை பேர் கலந்துக்கிட்டு அதில் சாதிப்பாங்கன்னு நான் காட்டுறேன். உண்மையா இல்லையா? முதலாளா நிற்போம்ல. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னதான் பேசுறாங்கன்னு பார்ப்போம், என்ன செய்திகள் தான் கேட்கிறோம் பார்ப்போம்னு. இன்னைக்கு இத்தனை மாணவிகள் ஆர்வத்தோடு காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களது வாழ்க்கையை திட்டம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னமோ சொன்னாங்க, முடி வெட்டுறதை பத்தி, ஆடைகள் போடுறதை பத்தி நிறைய சொன்னாங்க. ஏன் முடிங்க? நான் வெட்டுறேன் வெட்டலை, நான் கட்டுறேன் கட்டலை, கொண்டை போடுறேன் போடலை. இப்போ பிரச்சனை கொண்டை எப்படி போடுறதுனா, வாழ்க்கையில எப்படி முன்னேறுவேன் தானே. நான் இந்த கூந்தலை 6 அடி கூந்தலை ஒரு 6 மணி நேரமாக பராமரித்து நிகழ்ச்சிக்கு வரணும்னா எவ்வளோ கஷ்டம். அதே இது சட்டுன்னு இப்போ நாங்கள் வந்துடுறோம்ல, அதெல்லாம் யோசிக்க வேணாமா? எவ்வளவு பேசுகிறாங்க. காதல் மேலே என்னதான் வெறுப்புனே தெரியல சங்கீத்ராதா அக்காக்கு. ஆடைகளை பற்றி பேசுனாங்க. நம்ம அப்பத்தாமார்கள்லாம் கொசுவை வச்சு தான் சேலை கட்டினாங்க ஒரு காலத்தில். இப்போ அக்கா எப்படி வந்திருக்காங்க? ஒரு காலத்தில் என் பாட்டேன் முப்பாட்டேன் எல்லாம் கோமணம் தான் கட்டியிருப்பாரு. இல்லை எதுக்கும் திரும்பி பார்த்துக்கிறேன். இல்லை கணேசன் ஐயா வேட்டி கட்டியிருக்காரு. ஏன்? ஆடை நமக்கு தேவையானதா மாறிக்கிச்சு. இந்த பிள்ளைகளை இப்போ சேலை கட்டிட்டு வான்னா காலையில் எந்திரிச்சு அந்த பிள்ளைங்க சேலையோ தாவணியோ உடுத்திட்டு அங்கே இருந்து கிளம்பி வரணும். ஷேர் ஆட்டோவில் இடிபட்டு நசுங்கி என்னதான் இலவச பஸ்ஸு கொடுத்தாலும் அந்த இலவச பஸ்ஸுக்குள்ளே இலவசமாக நம்மளை இடிக்கிறதுக்குனே ஒரு 10 தாத்தாமார்கள் வருவாங்க. ஐயா உண்மையை சொல்கிறேன் ஐயா, வயசு பயலுங்க பக்கத்தில் கூட தைரியமா போய் உட்காந்துடலாம் ஐயா. சரியா இல்லையாமா? யோசிக்கணும் நடுவர் அவர்களே, யோசிக்கணும். என் பிள்ளைகளை சும்மா குறை சொல்லிக்கிட்டே இருக்காதுங்க. நான் குறை சொல்வதை நான் தவிர்க்க விரும்புகிறேன். என் பிள்ளைங்க சின்ன சின்ன தவறுகள் செய்யலாம், எல்லாரும் செய்வோம், செஞ்சாதான் மனுஷன். உடனே எங்கள் அக்கா ஒன்று சொன்னாங்க, சங்கீத்ராதா அக்கா. முதல்ல ஒரு வருஷம் கேட்டால் பிஇ இன்ஜினியரிங்ன்றாங்க, அடுத்த வருஷம் கேட்டால் வேற ஒன்று படிக்கிறாங்க, அடுத்து கேட்டால் டீ கடை வச்சுருக்காங்களாம். என்னப்பா பிரியாணி முக்கியம்ல. நடுவரையா, இதுக்கு உதாரணத்துக்கு நான் நடுவர் ஐயாவை எடுத்துக்கிறேன்.
ஐயா முனைவர் பட்டம் பெற்றவர் தமிழில். முதுநிலை என்னங்கய்யா படிச்சீங்க? என்ன படிச்சார்னு கேளுங்க. இளங்கலை என்ன படிச்சார்னு கேளுங்க. அவர் இளங்கலை பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்து விட்டு தமிழில் முனைவர் பட்டம் பெற்றவர். சரியாங்கய்யா? நான் படித்தது MCA, மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஆனால் இன்று என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய தாய் தமிழ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தசமாறிட்டேன்னு அர்த்தமா? கிடையாது. எங்க ஒரு செருப்பு வாங்கினோங்க, அழகா இருக்குன்னு வாங்கினோம், போட்டு பார்த்தப்ப நல்லா தான் இருந்துச்சு, நடந்து பார்த்தப்ப கடிக்குதே. நானும் எண்ணெயெல்லாம் போட்டு பார்த்தேன், சரி வரல. என்னங்க செய்வோம்? வேற ஒரு செருப்பு வாங்கிப்போம். நாங்களும் படித்தோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தோம். கம்ப்யூட்டருக்கு முன்பாக இருந்து அதே சிஸ்டத்தையே பார்த்துட்டு வேலை பார்க்குறதுல எனக்கு பிடிக்கல. மக்களை பார்க்க வேண்டும், என்னுடைய நெருப்பாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை பார்க்க வேண்டும். நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்றால் இதற்கு பேர் நான் திசை மாறிவிட்டேன் என்ற அர்த்தம் கிடையாது. என் திட்டத்தை நானே வகுத்து கொண்டேன் என்ற அர்த்தம். இதையெல்லாம் சற்று சிந்திக்க பார்க்க வேண்டும். ஏங்க, உங்களுடைய புரிதல் வேறங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுக்கிட்டு நேரா வந்து அப்படி லெஃப்ட் கட் பண்ணினா காலேஜ் வந்துருன்றாங்க. அதுதான் சரியான பாதை என்கிறார்கள். ஆனா நான் நிற்கிறதோ பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல. நான் நேரா வந்து லெஃப்ட்டுக்கு திரும்பினா எப்படி காலேஜுக்கு வருவேன்? வர முடியாதுல்ல. அப்போ ஒவ்வொருத்தரின் பாதை வேறு, அவர்கள் நடந்து செல்லக்கூடிய பாதை என்பதை வைத்துத்தான் அவர்களின் திட்டம் தீட்டப்படுகிறது. உங்க திட்டம் மட்டும்தான் சரி நீங்க நினைக்கிறது தவறு. இந்த ஜென்சின்னு எவ்வளவு சொன்னாங்க. ஜென்சினா வேற ஒன்றும் இல்லடா, 1995 2010 பிறந்த பிள்ளைங்க. அவங்கள தான் வந்து இந்த ஜென்சின்னு சொல்லி இவ்வளவு நேரம் பேசினாங்க எங்க சங்கீத்ராதா அக்கா. சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அண்டை நாடுகளில் ஜென்சி இளைஞர்களால் எத்தனை பிரச்சனைகள். பங்களாதேஷ்ல அவ்வளவு பெரிய கிளர்ச்சியே ஏற்பட்டது, ஆட்சி மாற்றமே ஏற்பட்டது. நேபாளத்தில் அவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்டது. இலங்கையில் சொல்லவே வேணாம். ஆனா நம்முடைய இந்தியாவில் அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா? இன்னைக்கும் கூட நம்முடைய இளைஞர்கள் நாட்டின் ஒற்றுமைக்காகவும் ஜாதி மத வேறுபாடு இன்றி இருக்க வேண்டும் என்பதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்னுடைய மாணவ செல்வங்கள், என்னுடைய இளைஞர்கள் அத்தனை பேரும் திட்டமிட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஐயா கேட்டாரு, நாட்டுடைய நலனுக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களா இளைஞர்கள்ன்றாங்க. ஒன்றும் இல்லை, நேற்று இப்படி ஒரு மாணவிகள் கூட்டத்துக்கு போறேன்னு யதார்த்தமா ஒரு பேராசிரியர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் கடலாடி அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர். அவர் உடனே ஒரு பேப்பர் கிளிப்பிங் எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. என்ன தெரியுமா, தமிழ் துறையில் இருந்து மட்டுமே வருடத்திற்கு 30 மாணவர்கள் இராணுவத்தில் சென்று கொண்டிருக்கிறார்களாம். கடந்த 10 வருடங்களாக இது நடந்து கொண்டிருக்கிறதாம். அப்படின்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு கல்லூரியில இருந்து ஒரே ஒரு துறையில இருந்து மட்டுமே 30 பேர் நாட்டை உழைப்பதற்காக, நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லையில் போராடி கொண்டிருக்கிறான் என்றால் என்னுடைய இளைஞர்கள் அப்படிப்பட்டவர்கள். எங்க இராணுவத்துல கிழவங்களாவா இருக்காங்க? கண்ணை எடுனா அப்பதான் கள்ள தேடுவாங்க. அந்த சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாம் புரிகிறதுக்குள்ளேயும் எதிரி நாட்டுக்காரன் உள்ள வந்து அவன் தேவையான கண்ணை அவன் தூக்கிட்டு போயிடுவான். அதெல்லாம் யோசிக்கணும்னா என்னுடைய இளைஞர்கள் கயல்னு ஒரு படம் வந்துச்சுமா, எத்தனை பேருமா பார்த்தீங்க? அருமையான படம் இல்லையா? நடுவரையா நிச்சயம் பார்த்துருப்பாரு. ஆனா இந்த பக்கம் திசை மாறியானி கண்டிப்பா பார்த்துருக்காது. அதுல ஹீரோ பார்த்தீங்கன்னா நண்பனும் ஹீரோவும் சேர்ந்து இந்த ஊரையே சுற்றி வருவாங்க. எல்லா ஊர்களுக்கும் போவாங்க, குக்கிராமங்களுக்கு கூட போவாங்க. அதையே அவங்க வேலையாவே வச்சிருப்பாங்க. நினைவுகளை சேகரிப்பது தான் வாழ்க்கையின் வெற்றி என்று அவர்கள் கூறுவார்கள். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இது எப்படி சாத்தியமாகும்?
2 பேர் சேர்ந்து இப்படி ஊர் ஊரா சுத்துறதெல்லாம் சாத்தியமாகுமான்னு. அது சாத்தியம் ஆகும் என்று எனக்கு 2 இளைஞர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். நம்முடைய மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தை சேர்ந்த 2 பேர், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, காம்ரேட்ஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சே பிரபலமான பசங்க. அதுல ஒருத்தர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த சிராஜ், இன்னொருத்தர் ஹிந்து மதத்தை சேர்ந்த அருண். 2 பசங்களும் சேர்ந்து இந்தியா முழுக்க 780 நாட்கள் கிட்டத்தட்ட 25,609 கிலோமீட்டர் சுத்தி வந்திருக்காங்க. எதுல தெரியுமா? நம்முடைய சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. ட்ரை சைக்கிள்ல. எவ்வளவு பெரிய சாதனை இது! உண்மையிலேயே அந்த இளைஞர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? நீயும் போய் ஊர் சுத்தினா கிடையாது. அவங்க சொல்லும் பொழுதே சொன்னாங்க, நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி படிக்க வேண்டும் என்ற ஆசையோடு போகிறோம். புத்தகத்தில் படிக்கும் பொழுது அறிவு வளரும், ஆனால் நேரடியாக நாங்களே சென்று பார்க்கும் பொழுதுதான் எங்களுக்கு அனுபவம் வளர்கிறது என்றார்கள். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தான் இளைஞர்கள். பிறந்தோம், இருந்தோம், இறந்துட்டோம் அப்படின்றது எங்களுடைய இளைஞர்கள் கிடையாது. பிறந்தோம், இருந்தோம், சிறந்தோம் என்று நாங்கள் மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தானே என்னுடைய இளைஞர்கள். அக்கா முடிவெட்டுறதை பத்தி சொன்னாங்க. நம்முடைய இந்திய அணியில சஃபாலி வர்மா அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கா கிரிக்கெட்ல. பார்த்துருக்கீங்களா? அவர் பார்த்தீங்கன்னா அவள் ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையானே சட்டுன்னு தெரியவே தெரியாது. அவளுக்கு கிரிக்கெட் மேல ஒரு மோகம். சச்சின் டெண்டுல்கர் விளையாடுறத பார்த்து நாமளும் இப்படி விளையாடணும்னு. ஆனால் அவள் பிறந்த அந்த ஊர்லலாம் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவன். அவள் ஊர்லலாம் பொம்பளை பிள்ளைய கிரிக்கெட் விளையாடக்கூடாது. அதனால் அவள் என்ன பண்ணிப்பாலாம், முடியை பாய்ஸ் கட் பண்ணிவிட்டு அவங்க அண்ணன் கிரிக்கெட் விளையாடுறப்ப கூடவே இவளும் போயிடுவாளாம். ஒரு தடவை அவங்க அண்ணன் உள்ளூர் மேட்சில் விளையாட வேண்டியது, உடம்பு சரியில்லாமல் அவனால் விளையாட முடியல. நீ விளையாடலைன்னா நான் போகிறேன், நானும் பார்க்க ஆம்பளை மாதிரி தானே இருக்குன்னு அவள் போயிட்டான். போனது என்ன தெரியுமா மகிழ்ச்சி? அந்த கேம்லேயே ஜெயிச்சு மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்னு அவ்வளவு பரிசுகளையும் வாங்கியவள் அவள். இன்னைக்கு நம்முடைய இந்தியாக்காக, இந்திய கிரிக்கெட் அணிக்காக விளையாண்டுக்கிட்டு இருக்கா. யாராவது முயற்சி பண்ணி பாருங்க, அவளோட புகைப்படத்தை பார்த்தோம்னா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையானு தெரியாது. அப்படின்னா முடி பிரச்சனை இல்லைங்க, நான் எதுக்காக அப்படி மாறுகிறேன் என்பதுதான் முக்கியமே தவிர உங்களது திட்டத்தை முடிவெட்டுறதுலாம் வச்சுக்காதீங்க. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். என் மாணவ செல்வங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு நடுவருக்கு ஒன்று நினைவுபடுத்தி விட்டு நிறைவு செய்கிறேன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னாரு திருவள்ளுவர். உலகத்தோட ஒட்ட ஒழுகல்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்க, நாமளும் ரீல்ஸ் போடுவோம்னா, இல்லை திரையில் பார்த்த சிலரை தரையில் பார்க்கணுன்றதுக்காக மணிக்கணக்கில் காத்திருந்து மயங்கி உழுந்து உயிரை விடுறதா? கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தார்களோ அந்த ஒழுக்கத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லி இருக்கிறார். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் போதும், நம்முடைய வாழ்க்கை இறுதி வரை திட்டமிட்ட பாதையில் தான் இருக்கும். இப்ப நடுவருக்கு ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே, அதுதான் நம்முடைய தமிழ் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம்ன்றது எல்லா மனுஷங்களும் கிடையாது. யார் யாரெல்லாம் பண்புல உயர்ந்தவர்களோ, யார் யாரெல்லாம் அறிவில் உயர்ந்தவர்களோ, யார் யாரெல்லாம் அறத்தில் உயர்ந்தவர்களோ அவர்கள் மட்டும்தான் உலகம் என்றே சொல்ல முடியும். அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் யார் ஒருவன் திட்டமிட்ட பாதையில் சென்று கொண்டு இருக்கிறானோ அவன் மட்டும்தான் இளைஞன். அவர்களை மட்டும்தான் நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி, என்னுடைய இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்றுமே அப்படித்தான் இருப்பார்கள், வெற்றிக்கனியை பறிப்பார்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.